ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரஞ்சிதா பண்ண கேடுகட்ட கேவலமான வேலைனால இப்போ வந்துட்டு வெண்பாக்க கை சூடுபட்டு அதனால என்னன்னா விஜய் இருந்துக்கிட்டு பயங்கரமா கோபப்படுறாரு மல்லி மேல. மல்லி இருந்துக்கிட்டு இனிமேல் அந்த வீட்டிலே இருக்கிறதுல எப்போதாலும் திட்டு வாங்கிட்டு அசிங்கப்பட்டு இருக்கிறதுக்கு நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறதே மேலும் எதுக்காக நான் உங்ககிட்ட அசினி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோபத்தை பேசுங்க. உன்னை யார் போகாதது, நீ எத்தனை நாளா வன்மத்தை மனசுல வச்சுருந்தா இப்படி ஒரு வேலையை பார்த்துருப்பேன். மல்லிக்கு தண்ணி எடுத்து கொடுக்கறத விட உனக்கு வேற என்ன வேலை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா உடனே மல்லி இருந்துட்டு ஆக்ரோஷம் ஆயிடுறாங்க. என்ன நீங்க ரொம்ப ஓரா பேசிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன வச்ச வேலைக்காரியா? நானே இந்த வீட்டுல நானே இன்னும் 10 நாள் தான் இருக்க போறேன், அக்ரிமெண்ட் இதெல்லாம் வந்துச்சா, நீங்க எதுக்காக என்ன திட்டுறீங்க சொல்லுங்க, எனக்கு சத்தியமா புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா வந்துட்டு கேட்க, இதெல்லாம் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறா. என்ன அக்ரிமெண்ட்னா, உன் அப்பாவும் மல்லியம்மாவும் இருக்காரு இல்லையா, அவங்க வந்து 1 வருஷத்துக்கு தான் சேர்ந்து வாழ போறாங்க. அதுக்கான அக்ரிமெண்ட்ல தான் சைன் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பணம் தேவை, அதனால இப்படி ஒரு கேடு கட்ட வேலையை பார்த்து உனக்கு அம்மாவாயிட்டாங்க. அதுவே நீ வந்து மனசுலயே வச்சிருக்க கூடாது சரியா. என்னைக்கு தான் நான் தான் உன்னோட அம்மா, நீ தான் கிடைச்சிச்சு சான்ஸ்னு அதுல நடுவுல போடுறா பாரு இந்த பைத்தியக்காரி ரஞ்சிதா. பரவாயில்லாடி அம்மா தாயே, நீ நல்லா பொழிச்சுக்குவ, நல்லா வாய் இருக்கிற வரையும் உனக்கு நாய் கூட தூக்கிட்டு போகாது, அதனால நீ நல்லா பொழிச்சுக்குவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மல்லிகை பத்திரம் உண்மையெல்லாம் டாடா சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் என்னது வெண்பாமா என்னை விட்டு போயிடுவாங்களா? ஐயோ வேண்டவே வேண்டாம், வெண்பா இல்லாத வாழ்க்கையை மல்லியம்மாவும் வாழ முடியாது, மல்லியம்மா இல்லாத வாழ்க்கை என்னாலே வாழ முடியாது, அதனால தயவு செஞ்சு என்னை விட்டு போகாதீங்க மல்லியம்மா, போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் தண்ணியை விட்டுட்டு புது 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 நின்னுக்கிறா வெண்பா. என்னதான் இருந்தாலும் பாசம் பொத்துக்கிட்டு தானே வர செய்யும். இத்தனை நாளாக யாருமே காட்டாத அன்பையும் பாசத்தையும் இப்போ வந்து அவங்க காட்டியிருக்காங்க, அதனால அவங்கள பாசம் எல்லாமே போயிடும். அதனாலதான் அப்படி போலன்னு தண்ணியை விட்டு வந்துருக்கிறான். உடனே டாடா இருந்துக்கிட்டு, நீ எதுக்கும் அழாத வெண்பா, நீ முதல்ல அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போலாவா, அதுக்கப்புறம் உன்னை ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுறேன், அதுக்கப்புறம் சாயந்தரம் வந்து எல்லாத்தையும் பேசிக்கலாம் சரியா, நீ முதல்ல ரெஸ்ட் எடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கடகடங்கே திருப்பி வராங்க. உடனே அங்கே கார்கிட்ட கொடுக்கணும் மல்லிய, நீ ஒன்றும் வர தேவையில்லை இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை கீழே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ரஞ்சிதா விஜய் வெண்பா 3 பேர் போறாங்க. அப்பாடா, நம்ம போட்ட பிளான் எப்படியோ நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்கம் நினைச்சுக்கிறேன். ஆனா விஜய்க்கு ஒரு பக்கம் கோவம் என்னன்னா, வந்து நம்மளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா அதை வந்து முடியாது, நீ வந்து தப்பா நினைச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவன் மூஞ்சிக்கு நேரம் பேசணும், அதனாலதான் இப்படி எல்லாம் பாத்துக்கிறா. இதுக்கு மேல அவளை வீட்டுல வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நமக்கு தான் கஷ்டம். இனிமே அவளை வீட்லயே வச்சிருக்க கூடாது, அவளை எப்படியாச்சும் வீட்டை விட்டு துரத்தி விட்டணும், அப்பதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துகிட்டு ஒரு பிளான பண்றான். அது என்ன பிளான்னா, அது பெரிய பயங்கரமான பிளான் தான். அந்த பிளான் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க, அப்போ தான் மல்லி சீரியலில் அடுத்தடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதோட மல்லி சீரியலில் யார் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸில் தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார்